வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி வந்து நேராக அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்கிறாங்க, சரி என்னாச்சு? அந்த ஜோசியக்காரன் நீங்க சொன்னதுனால தானே பொய் சொன்னான். அப்பா வேற சொல்றாரு, ஆமாம்மா, நான் சொன்னதோட அவன் பயந்து போய் பொய் சொல்லிட்டான். ஏன்னா அவனோட பொண்டாட்டியும் பொண்ணும் ஏன் கஸ்டடியில இருந்துச்சு, அதனாலதான் பயந்து போய் பொய் சொல்லிட்டான். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு வில்லி சொல்றாங்க, என்னங்க, இந்த விஷயத்த இப்படியே விட முடியாது. ஏன்னா அக்காக்காரி அப்படி இப்படி சண்டை போட்டு ரோகிணிய பிரச்சனையில உண்டாக்குவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அக்காக்காரி மட்டும் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு என்னமோ அவ இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம தான் இந்த விஷயத்த பெருசாக்கணும். அதுக்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதுக்கு அவர் கேட்குறாரு, என்ன திட்டம்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அதை செயல்படுத்திட்டு சொல்றேன். முன்னாடியே சொன்னான் இந்த விஷயத்த பத்தி அந்த டிரைவர் பையன் எப்படியோ தெரிஞ்சுக்கிறான். ஸோ அவனுக்கு தெரியாம தான் நான் இப்போ பிளான் பண்ணணும். இது கேட்டதும் அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அடியே அக்காக்காரி, உன் பொண்ணு பெத்துக்க போற பொண்ணால உனக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சும் நீ அமைதியா இருக்கியா? இந்த விஷயத்த பத்தி நீ பெருசாவே எடுத்துக்கலையா? இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அடியே அக்காக்காரி, உன்னை காலி பண்ணிட்டா அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி நடந்துச்சுன்னா நீ பயந்து தானே ஆகணும். இப்ப நான் அதான் பண்ண போறேன் அப்படின்னு வில்லி வந்துட்டே நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச 4-5 பேருக்கு ஃபோன் பண்றாங்க. அவனுங்க இந்த வில்லி சொல்றத அப்படியே கேட்பானுங்க. அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணதும் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, ரொம்ப நாளா உங்களுக்கு எந்தவித வேலையும் கொடுக்கல, இல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். இதை கேட்டதும் அவனுங்க சொல்றாங்க, சொல்லுங்க மேடம், என்ன வேலை அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உங்களுக்கு தெரியும் என்னோட அக்கா யாரு அப்படின்னு. நீங்க அவளை காலி பண்ண வேண்டாம். பட் அவ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்பி வர மாதிரி ஒரு வேலையை பண்ணுங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அப்படியா மேடம், சரி, அப்ப நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, செம ஹாப்பியா, அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு இருக்குடி அப்படின்ட்டு செம ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஜோசியக்காரர்கிட்ட விஷயத்தை கேட்டுட்டு வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட அவர்கிட்ட போய் கேட்டேன். ஆனா அவர் வந்துட்டு அதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. பட் எனக்கு என்னமோ அது உண்மை மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரா இருக்க போகுது? சித்தியா தான் இருக்கும். அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இதுக்கு காரணமா இருக்கும். வேற யாரா இருக்க போறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி வந்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, எனக்கு மனசு சரியில்லை, கோயிலுக்கு போகணும் போல இருக்கு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிக்கா நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி நீ வரலையா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா நான் இன்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஈஸ்வரியும் சரிடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யாரையுமே கூப்பிடாம தனியா கார்ல தான் போறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பம் வில்லிக்கு செம ஹாப்பி ஆயிட்டு, நம்ம நினைச்ச மாதிரியே அக்கா இப்ப தனியா போறான். ஸோ இதை வச்சு அவளை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேரா வந்து அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவனுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம். அப்ப வில்லி சொல்றாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரியே அக்கா இப்ப வெளியில போயிருக்கா. இதுதான் சரியான நேரம் அவளை காலி பண்றதுக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவனுங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி செம ஹாப்பியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே ஆடி போக போறாங்க அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்காங்க வில்லி. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா கோவிலுக்கு போயிடறாங்க. அங்க கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரே சோகத்துல உட்காந்துருக்காங்க. நமக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலையே, உண்மையாவே அந்த குழந்தையால நமக்கு ஆபத்தா அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு சாமியார் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆபத்து
வேற ஒருத்தலால அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருப்ப. ஆனா உன் ஆபத்து, வேற ஒரு ஆபத்து சூழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு குழப்பமாகிறது. என்னடா இது, இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப குழப்பத்துல வெளியில வராங்க. அப்ப அந்த ஆட்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா தான் அந்த ஈஸ்வரி வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஈஸ்வரி அந்த பக்கமா வராங்க. ஈஸ்வரிய பார்த்ததும் அந்த ஆட்கள் வந்துட்டு, டேய் இவ்வளவுதான்டா தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஈஸ்வரிய பார்த்து, தூக்குங்கடா இவளை அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. யோ யார்ரா நீங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க வந்து டக்குன்னு ஈஸ்வரிய தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு ஈஸ்வரிய கொண்டுட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக இப்படி என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏய் உன்னை காலி பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம். ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னது என்ன காலி பண்ணவா, நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நீ தான் அடுத்த அமைச்சராக போறியாம்ல, நீ அடுத்த அமைச்சர் ஆகிட்டேன்னா அப்புறம் எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு. ஈஸ்வரி கேக்குறாங்க, உங்க தலைவரா, யாரு உங்க தலைவர். அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் அவங்க கிட்ட நாங்க சொல்ல மாட்டோம், உன்னை காலி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடா என்னை விட்டுருங்க, நீங்க நினைக்கிற ஆளே நான் கிடையாது அப்படின்ட்டு. ஆனா அவனுங்க வந்து ஈஸ்வரிக்கு ஒரு பெரிய ஆபத்து கொடுக்கறதுக்காக ஈஸ்வரிய வந்துட்டு தாக்க முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நிறைய அதிகாரிங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, சார் சார் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப பயமுறுத்தினானுங்க அப்படின்ட்டு. இது கேட்டதும் அதிகாரிங்க வந்து அந்த ரவுடிங்களை கைது பண்றாங்க. அப்ப அந்த அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க, இவனுங்க சாதாரண ஆள் கிடையாது, இவனுங்க கிட்ட மாட்டின ஆளுங்க எல்லாருமே காலியாகிட்டாங்க, ஏதோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டதுனால நீங்க வந்து தப்பிச்சிட்டீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கார் எடுத்துட்டு போறாங்க. அப்ப டக்குன்னு அந்த ஈஸ்வரியோட கார் வந்துட்டு விபத்தாகுது. ஈஸ்வரி மயக்கம் போடுறாங்க. அப்பா அருகில் உள்ளவங்க ஈஸ்வரியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஈஸ்வரிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்ப வீட்டுல எல்லாருக்குமே செய்தி வருது. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து ஈஸ்வரி அம்மாவுக்கு விபத்தாகிருச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, வில்லி, நான் அப்பவே சொன்னேன், இந்த ரோகிணியோட குழந்தையால அக்காவுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்பவே சொன்னேன். கொஞ்சமாவது நான் சொன்னதை யாராவது கேட்டீங்களா, பாத்தீங்களா. இப்ப அக்கா ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டா. இங்க பாருங்க, அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகட்டும், கண்டிப்பா உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். இது கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இதுக்கும் ஈஸ்வரிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. வேற யாரும் ஈஸ்வரிக்கு ஆபத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. நீ தேவையில்லாம இந்த விஷயத்த முடிச்சு போடாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்காவுக்கு மட்டும் எதுவும் ஆகட்டும், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரோகிணி வந்து அழுகுறாங்க. ஐயோ, என்னாலதான் அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அம்மாவுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை, வாங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு நேரா எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோ நேரா டாக்டரை பார்த்து, சார் என்னாச்சு சார் அவங்களுக்கு அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் அவங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க சார், ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கிடுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சார் இவங்களுக்கு எப்படி இப்படி ஆணுச்சு அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் அது எங்களுக்கு தெரியாது, ஒரு லேடி தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்க, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்போ நேரா அவங்க கிட்ட போயிட்டு, மேடம் நீங்க தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா நாங்க தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணோம், நல்ல வேலை மேடம் வந்துட்டு நூலு இலையில பொழைச்சிக்கிட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா சார், இவங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, ஸோ இவங்களை பத்திரமா நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரோகிணி அழுகுறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், அம்மா இவ்வளோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல நம்ம ரோகிணி அழுகுறாங்க. ஸோ இது கேட்டுட்டு மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரோகு,
இது தெரியாத்தனமா நடந்தது. இப்படி தெரியாத்தனமா நடந்ததுக்கு போயிட்டு நீ ஏன் வந்துட்டு பழிய ஓ மேல வாங்கிக்கிற? ஸோ தயவு செஞ்சு நீ கவலைப்படாத. இதை கேட்டுட்டு ரோகிணி சொல்றாங்க, இல்லைங்க, என்னால தான் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்ட்டு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாடி, நான் அப்பவே சொன்னேன் உன் குழந்தையால அக்காவுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப பாத்தியா, நீ கண் கூட பார்த்திருக்க. இந்த வீட்டுக்கு ஆணி வேற இருக்கிறது அக்கா தான். அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா நம்ம யாராலையாவது தாங்கிக்க முடியுமா? உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் நம்ம ரோகிணி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப டாக்டர் வெளியில வந்துட்டு பேஷண்ட்டை யாராவது பார்க்கணும் அப்படின்னா போங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா, நான் போறேன் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளார போயிடுறாங்க. ராஜா சொல்றாரு, ஐயோ, இவ உள்ளார போயிட்டாலே, இவ போயிட்டு கண்டிப்பா ஈஸ்வரி கிட்ட என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப நர்ஸ் கிட்ட, மேடம் நாங்களும் போகவா? நர்ஸ் சொல்றாங்க, சரி இல்லை சார், ஒவ்வொருத்தரா தான் போகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவ கண்டிப்பா உள்ளார போனதோட ஈஸ்வரி கிட்ட என்னெல்லாம் சொல்ல போறா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப உள்ளார போனதும் நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா பாத்தியா அக்கா, உன் பொண்ணுக்கு உன்னை பத்தி கவலையே இல்லை. இப்ப கூட வந்துட்டு உன் பொண்ணு அந்த குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆபத்து வரத்துக்குள்ள அவளை ஏதாவது ஒண்ணு பண்ண சொன்னா அவ கேட்கவே மாட்டிக்கிறா. இங்க பாருக்கா, கண்டிப்பா அந்த குழந்தையால தான்க்கா உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இப்போதைக்கு எனக்கு எதுவும் பேச முடியாது, பேசுற நிலைமையில இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருக்கா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ இப்படி பொறுமையா இருக்கிறது நல்லதே கிடையாது, நீ ஒரு முடிவு பண்ணுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி அப்படின்ட்டு. அப்போ வில்லி வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, அக்காக்காரி வெளியில வந்ததோட ஒரு முடிவு பண்ண போறா. நீங்க எல்லாருமே அந்த முடிவுக்கு சரி அப்படின்னு சொல்லணும். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒண்ணுமே புரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சந்திரா தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் அதை எப்படி அத்தை கிட்ட நிரூபிக்கிறது அப்படின்னு தான் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு. அப்ப சந்திரா நைஸா ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னடா யோசிக்கிறியா? இந்த வாட்டி நீ என்ன யோசிச்சாலும் அது நடக்க போறதில்ல. நாங்க நினைச்சதுதான் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா உடம்பு சரியாகி ரோகிணிய என்ன சொல்ல போறான்னு பாரு. இது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் புரியாம நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நம்ம ஹேர் கிளிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேர் கிளிப்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பரான அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு 200 ருபீஸ்க்கு ஹேர் கிளிப்ஸ் வந்து ஒரு வின்னருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் நம்ம வந்திருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஸோ இதே மாதிரி எப்போவுமே வந்து சப்போர்ட் கொடுங்க. ஒரு நல்ல ஃபேனாக இருக்கிற நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே, அவருடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறணும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சீரியல் பண்ணணும், அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இதான் நம்மளோட ஆசையே. உங்களுக்கு என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.